ஹாய் வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கான உணவு தான். ஏற்கனவே நம்ம 8 வகையான உணவுகள் பார்த்துருக்கோம். இது 9வது. இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, பிரசவ மருந்து பொடி வச்சு எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிரசவ மருந்து மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மருந்து பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 10 சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சீரகம், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள். இங்கே நான் 2 துண்டு மீன் எடுத்திருக்கேன். நம்ம எந்த மீன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம சீரகத்தை சேர்த்துடலாம். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மருந்து பொடி போட்டுடலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் மருந்து பொடி. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இப்போதைக்கு ஒரு 1/2 கப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு. இது நம்ம மருந்து பொடி போட்டு பண்ணுற குழம்புனால நம்ம புளியெலாம் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கணும் நிறைய. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் ஒரு 7-8 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வத்திருச்சு, கொதிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்போ இந்த மீன் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட மருந்து மீன் குழம்பு தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உணவுகளை பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு பாலும் நல்லா சுரக்கும். அவங்களோட உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அது குழந்தையோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.